ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கல்டால் 1979 விளாண்ட ஒரு அசத்தலான கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் மெக்கல்டால் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. நான் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டால் வந்து E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ C5 ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ நைட் F3, நைட் C6, பிஷப் B5. இப்போ E6 ப்ளே பண்ணுறாரு. இப்போ டால் வந்து கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்போ நைட் G E7. ஸோ இன்னொரு நைட்டையும் வந்து கேம்குள்ளே கொண்டு வரார். ஸோ இந்த நைட் வந்து இந்த நைட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்போ நைட் C3 ப்ளே பண்ணுறாரு. இப்போ A6 ப்ளே பண்ணி பிஷப் வந்து சேஸ் பண்ணுறாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் நைட், நைட் டெக்ஸ் C6, இப்போ D4 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இமீடியட்டாக டால் பார்த்தீங்கன்னா சென்டர் பானை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இப்போ பிளாக் வந்து இந்த சென்டர் பானை டேக் பண்ணிக்கிறாரு. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா நைட் டெக்ஸ் பானை, இந்த இடத்துல நைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகல, D6 புஷ் பண்ணுறாரு. இப்போ டால் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ரூக்கை வந்து கேம்குள்ளே கொண்டு வராரு. ஸோ இப்போ பிளாக்கோடைய பொசிஷனை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, பிளாக்கோடைய ரெண்டு பிஷப்புமே வெளியில் வரவிடாமல் இந்த ரெண்டு பான்மே வந்து குறுக்கில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பிஷப்புமே பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபியான் கேட்டவும் பண்ண முடியாது. இந்த இடத்துல இப்போ பிஷப் D7 ப்ளே பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ நைட் டெக்ஸ் C6, இப்போ பான் டெக்ஸ் நைட்டு. ஸோ இந்த இடத்துல பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பு இந்த இடத்துல அடப்பட்டு போயிட்டாரு. இந்த பிஷப் வந்து இந்த டயகனல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருந்தது. பட் இந்த இடத்துல இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறமா பிளாக்கால இந்த பிஷப்பையும் இப்போ வெளியில் கொண்டு வரது சிரமம். இப்போ வந்து குயின் G4 ப்ளே பண்ணுறாரு. குயின் G4 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ அவ்வளோ சீக்கிரமாக பிளாக்காலையும் இந்த பிஷப்பை வந்து E7க்கு கொண்டு வர முடியாது. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. E5 ப்ளே பண்ணி குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ குயின் G3 ப்ளே பண்ணுறாரு. இப்போ வந்து F6 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல பிளாக் என்ன பிளான் பண்ணிட்டாருன்னா F6 ப்ளே பண்ணி அவருடைய கிங்கை வந்து ஆர்டிஃபிஷியலாக கேன்சல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. ஏன்னா இந்த பிஷப்பையும் வந்து உங்களால் ஃபியான் கிட்டவும் பண்ண முடியாது. இந்த டயகனல் ஆல்ரெடி வந்து பிளாக்கோடைய பான்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டம்பான டயகனல் தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால கிங்கை வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் கேன்சல் பண்ணி அவருடைய ரூக்கை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு இப்போ பிளாக் வந்து பிளான் பண்ணுறாரு. இந்த இடத்துல பிஷப் E3 ப்ளே பண்ணுறாரு. லாஸ்ட் மைனர் பீஸை டெவலப் பண்ணுறாரு. இப்போ கிங் F7 வராரு. இப்போ டால் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூக்கியை வந்து கேம்குள்ளே கொண்டு வராரு. இப்போ நீங்கள் பிளாக்கை பாருங்கள், பிளாக் வந்து ஆர்டிஃபிஷியலாக கேன்சல் பண்ணணும்னா டைம் ஆகும், டெம்போ வேஸ்ட் ஆகும். மீன்வைல் டாலுடைய பீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே தான் இருக்குது. அவருடைய ரெண்டு ரூக்ஸுமே வந்து ரொம்பவே சூப்பராக கனெக்ட் ஆயிருக்கு. டாலுடைய கிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்குது. இப்போ பிஷப் E7 ப்ளே பண்ணுறாரு. பிஷப் E7க்கு அப்புறமா இந்த ரூக்கை வந்து வெளியில் கொண்டு வரணும். இந்த ரூக்கை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கொயருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா கிங்கை வந்து உள்ளே தூக்கி போடணும். இப்போ நைட் A4 ப்ளே பண்ணுறாரு. நைட் A4 மூலிமா இந்த நைட்டை வந்து நெக்ஸ்ட் B6க்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாரு. இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இந்த B6ல் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து ரூக்கை வச்சு இதை கவர் பண்ணுறாரு. இந்த இடத்துல நைட்டை B6ல் கொண்டு போகிறதுக்கு மட்டுமே இந்த நைட் இங்கே கொண்டு வரல. நெக்ஸ்ட்டு நைட்டை வந்து ரீமென்யூர் ஆகணும். நீங்கள் நைட்டை B6க்கு கொண்டு வரணுன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும் நைட்டை இந்த கார்னரில் போட்டிங்கன்னா அந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்மளுடைய ஆப்போனண்ட்டுக்கும் தக்க டிஃபென்ஸ் இருக்கும். அந்த டிஃபென்ஸையும் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல இப்போ ரூக் பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஓப்பன் ஃபைலில் இருக்கிறாரு. இப்போ இந்த பானையை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நைட் தான் இங்கே கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நைட் எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டாலுக்கு ஒரு பேக்கப் பிளான் இருக்குது. இந்த பானை வந்து இப்போ புஷ் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக ரூக் E8 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இப்போ பிளாக் வந்து அவருடைய கிங்கை வந்து சேஃபாக கொண்டு போகிறதுக்கு ரூக் E8 ப்ளே பண்ணிட்டார். நெக்ஸ்ட் கிங்கையும் உள்ளே போகிறதுக்கு அவருக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து இந்த பானையும் புஷ் பண்ணிக்கிறாரு. இப்போ பாருங்கள், டால் வந்து இந்த பான்ஸை சேவ் பண்ணிட்டாரு. ஒரு லேடர் மாதிரியான பான் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் நைட்டும் பார்த்தீங்கன்னா அழகாக C3 ஸ்கொயருக்கு வந்துருவார். இப்போ C5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ C5 ப்ளே பண்ணி இந்த பிஷப் மூலிமா இந்த நைட்டுக்கு ஒரு அட்டாக்கு. ஸோ இந்த நைட் வந்து அட்டாக் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து பான்ஸ் வந்து டபுள் ஆகும். இந்த ரூக்கு வந்து இப்போ திருப்பி ஒரு ஓப்பன் ஃபைல் கிடைக்கும். ஸோ அதனால் டால் இமீடியட்டாக நைட்டை வந்து C3ல போட்டுட்டாரு. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு சூப்பரான ஒரு அவுட் போஸ்ட் இருக்குது. இந்த இடத்துல பிஷப் F8 ப்ளே பண்ணுறாரு. ஸோ பிஷப் வந்து கிங்குக்கு பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த இடத்துல டால் என்ன பண்ணுறாருன்னா F4 வந்து புஷ் பண்ணுறாரு. டால் வந்து இந்த F5ல வந்து பிரேக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. இந்த F5ல பிரேக் பண்ண தான் கிங்கை வந்து ரீச் பண்ண முடியும். இப்போ சிம்பிளாக கிங் G8 ப்ளே பண்ணுறாரு. கிங் G8க்கு அப்புறமா ஃபைனலாக பிளாக் வந்து அவருடைய கிங் வந்து ஒரு சேஃபான ஸ்கொயருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. பட் இந்த இடத்துல டால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டாக்கு வந்து அவருடைய பீசஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரூக் F1 வருது. ஸோ இந்த F5ல பார்த்தீங்கன்னா இப்போ ரூக் வந்து F1க்கு வந்துருச்சு. நீங்கள் சிம்பிளாக பான்டெக்ஸ் பான்லாம் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் F4 இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. அண்ட் நைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ஒரு சூப்பரான அவுட் போஸ்ட் ஸ்கொயருக்கும் வந்துருவார். ஒயிட்டோடைய அட்டாக்கை பார்த்தீங்கன்னா பிளாக்கால் சமாளிக்கிறது ரொம்பவே ஒரு சிரமமான விஷயமா இருக்கும். அந்த ஒரு ரீசனால் இந்த பானை வந்து கேப்சர் பண்ணலை. குயின் C8 ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் C8 ப்ளே பண்ணி இங்கே வந்து ஒரு டயகனல் பேட்டரி மாதிரி ஃபார்ம் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல டால் என்ன பண்ணுறாருன்னா பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறாரு. F-டெக்ஸ் E5க்கு அப்புறமா இந்த ஃபைல் வந்து இப்போ பாதி ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல திருப்பி பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டீப்பானை வச்சு சப்போஸ் கேப்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வந்து ரூக் டெக்ஸ் பான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்கள்
பிளாக்கோடைய எல்லா பீஸுமே வந்து டம்பாக தான் இருக்கிறாங்க. ஒயிட்டோடைய பீசஸ்லாம் நீங்கள் இந்த மார்க் மூலிமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்துருவார். இந்த ரூக் வந்து ஒரு சூப்பரான ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்ணலாம். இந்த பிஷப் வந்து கிங்கை நோக்கி பாஞ்சிட்டு இருக்காரு. உங்களால் பானை வச்சு இந்த ரூக்கையும் கேப்சர் பண்ண முடியாது. குயின் வந்து கிங்கை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசனால பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா எஃப்1 வச்சு கேப்சர் பண்ணுறாரு. எஃப்1 கேப்சர் பண்ணதுக்கப்புறமா இப்போ நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்துட்டாரு. இந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த பானுமே கிடையாது. ஏன்னா 2 பானுமே கீழே இறங்கிட்டாங்க. இந்த இடத்துல சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா கிங்கை வந்து கொஞ்சம் ஒதுக்கப்புறமா தள்ளிக்கிறாரு. அதாவது கிங்கை வந்து சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போய்க்கிறாரு. இந்த இடத்துல சிம்பிளாக ரூக் எடுத்துட்டு வந்து ஒரு F7 ஸ்கொயரில் போடுறாரு. ஸோ இது வந்து ரூக்குக்கு ஒரு சூப்பரான ஸ்கொயரு. கிங் இங்கே ஒதுங்கினதுக்கு அப்புறமா இந்த ரூக் வந்து இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கிறாரு. இந்த இடத்துல பிஷப் G4 ப்ளே பண்ணுறாரு. பிஷப் G4 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் இந்த பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக கேம்குள்ளே கொண்டு வர பார்க்குறாரு. இந்த பிஷப்பை குயின் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல டால் பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்ணுறாரு. அது என்ன மூவ்னு பார்த்தீங்கன்னா நைட் F6. ஸோ நைட் F6 மூலிமா இந்த நைட்டே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் அவருடைய ரூக்கையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ஒரே மூல டால் வந்து 2 பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக பிளாக்கால் வந்து இந்த ரூக்கை வந்து டேக் பண்ண முடியாது, ஃப்ரீ ரூக்கு தானேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக என்ன நடக்கும்னா நம்மளுடைய குயின் எடுத்துகிட்டு வந்து H4 போட்டுடலாம். குயின் H4 போட்டதுமே இங்கே வந்து நம்ம செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் வந்து நைட் வந்து இந்த H7 ஸ்கொயரை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா எனிவே பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் H7 செக்மேட்டு. ரூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த H7 ஸ்கொயரை இப்போ ஐ பண்ணிட்டு இருக்காரு. இந்த பான் வந்து இங்கே டிவேட் ஆயிட்டாரு. இந்த ஒரு ரீசனால உங்களால் வந்து பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் பானை வச்சு கவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு அருமையான குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இது மூலிமா நீங்கள் பான்டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா ரூக் மூலிமா ஒரு சூப்பரான செக்மேட் டெலிவர் பண்ணலாம். ரூக்கை வந்து நைட் சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டும் ரூக் காம்பினேஷன் மூலிமா நம்ம இந்த இடத்துல செக்மேட் டெலிவர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரீசனால உங்களால் வந்து H6 ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் H5 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த H5 பானை பிஷப் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த இடத்துல நம்ம வந்து குயின் G5 ப்ளே பண்ணலாம். குயின் G5 மூலிமா குயின் H6 வந்து செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல குயின் H6க்கு அப்புறமா பிளாக் வந்து செக்மேட் ஆகிடுவார். இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன், குயின் H6 செக்கு திருப்பி ஒரு சூப்பரான குயின் சாக்ரிஃபைஸ். இப்போ நீங்கள் இந்த குயினை டேக் பண்ணதுக்கு அப்புறமா ரூக் H7 பார்த்தீங்கன்னா எனிவே ஒரு சூப்பரான செக்மேட். இந்த ஒரு ரீசனால உங்களால் வந்து நைட் F6க்கு அப்புறமா இந்த ரூக்கை வந்து டேக் பண்ணவே முடியாது. பிளாக் என்ன பண்ணுறாருன்னா இந்த நைட்டை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா குயினை வந்து H4 போகிறாரு. இப்போ H7 ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. இந்த செக்மேட்டை நீங்கள் தடுக்கணும்னா பிஷப்பை தான் குறுக்கில் போட்டாகணும். பிஷப் குறுக்கில் போட்டதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு பிரில்லியண்டான மூவ் டால் வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல டால் ப்ளே பண்ண அந்த ஒரு பிரில்லியண்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் H6 மூலிமா டிஃபெண்ட் பண்ணுற இந்த பிளாக்குடைய பிஷப்பையை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல பிளாக்கால் வந்து பிஷப் டெக்ஸ் பிஷப்லாம் ப்ளே பண்ண முடியாது. சிம்பிளாக திருப்பி குயின் டெக்ஸ் H6 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல திருப்பி செக்மேட்டை வந்து பிளாக்கால் தடுக்க முடியாது. அதனால் இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக அவருடைய பிஷப்பை வச்சு இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ பிஷப் டெக்ஸ் G7. இப்போ நீங்கள் வந்து கிங்கை தான் மூவ் பண்ணி ஆகணும். கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறமா பிஷப் H8 ப்ளே பண்ணுறாரு. இன்னொரு ஒரு பிரில்லியண்டான மூவ். இந்த இடத்துல நீங்கள் பிஷப் H8 ப்ளே பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய கிங்கை உங்களால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் குயின் H7 நம்ம செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணுறோம். அதனால் இந்த இடத்துல இப்போ இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிக்கிறார். இந்த ரூக்கை கேப்சர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஒரே ஆப்ஷன். பட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டாலுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்குது. குயின் டெக்ஸ் பான் செக் வருது. குயினை இந்த பிஷப் வந்து சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு ரீசனால கிங் வந்து திருப்பி G8க்கு தான் போய் ஆகணும். இந்த இடத்துல குயின் G7 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட் மூலமா டால் வந்து இந்த கேமை வந்து ரொம்பவே ஸ்டைலிஷாக ஃபினிஷ் பண்ணுறாரு. இந்த செக்மேட்டுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக்குடைய 3 ஹெவியான பீசஸ் பார்த்தீங்கன்னா டம்பாக அவருடைய பேஸ் ரேங்க்லேயே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. டாலுடைய எல்லா பீஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணி பிளாக்குடைய கிங்கை வந்து ரொம்பவே சூப்பராக செக்மேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒரு அசத்தலான டால் கேம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை இந்த கேமில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்ற விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிங்கன்னா ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.